எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் ரிவ்யூங்கிறது 27வது அத்தியாயம். அந்த 27வது சாப்டரில் அவர் கொடுத்துருக்க ஹெட்டிங்கிறது த வேர்ல்ட் ஆஃப் ஆன்சஸ்டர்ஸ். ஆன்சஸ்டர்ஸ்னால் மூதாதையர்கள். ஓகே, அப்போ அந்த பித்ருலோகத்தில் நம்ம பித்ருலோகத்தை சுவாமி முக்தானந்தா மெடிடேஷன் பண்ணும்போது போய் பார்த்துருக்கார். அங்கே உள்ள விஷயங்களை எல்லாம் கிரகித்து நமக்கு புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இந்த பித்ருலோகம்னா என்னன்னு புரியுதில்ல. நம்ம வாழ்கிற இந்த பூமிங்கிறது பூலோகம். அப்புறம் நிறைய லோகத்தை பற்றி ஆல்ரெடி முக்தானந்தா பேசிட்டார். அதாவது சித்த லோகத்துக்கு போயிருக்காரு, நாகலோகத்துக்கு போயிருக்காரு, சந்திரலோகத்துக்கு போயிருக்காரு, இந்திரலோகத்துக்கு போயிருக்காரு. அப்போ நிறைய லோகங்கள் இருக்குது. ஓகே, இந்த தடவை இந்த சாப்டரில் அவர் சொல்ல போகிறது பித்ருலோகத்தில் என்ன பண்ணார், பித்ருலோகத்துக்கு எப்படி போனார், எப்படி அங்கே என்ன பார்த்தாருங்கிறது. இப்போது இந்த இதில் ஒரு சீக்வன்ஸ் நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது மெடிடேஷனில் அவர் உட்கார்றாரு. ரெட் ஆரா, ஒயிட் லைட்டு, பிளாக் லைட்டு, அப்புறம் ப்ளூ லைட்டு, அப்புறம் ப்ளூ பேர்ல். இதே ஆர்டரில் என்றைக்கும் பார்க்குறாரு. ஓகேயா? தினமும் மெடிடேஷன் பண்ண அதோட அந்த லேயரில் இருந்த அந்த லைட்டோட வெளிச்சம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் வருது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நம்மள்கிட்ட. ஸ்பெஷலாக ப்ளூ ஸ்டாரை பற்றி சொல்லியிருக்காரு. ப்ளூ ஸ்டாருங்கிறது சகசிராரத்தில் இருக்குது. அந்த ப்ளூ ஸ்டார் இவருக்கு ஒரு வாகனமாக ஹெல்ப் பண்ணுது பல லோகங்களுக்கு போகிறதுக்கு. அந்த ப்ளூ ஸ்டார் வழியாக தான் இவர் சித்த லோகத்துக்கு போனார். நிறைய சித்தர்களை பார்த்தாரு. அதெல்லாம் நல்ல விவரமாக சொல்லியிருக்காரு. ஓகேயா? இப்போது இதே ப்ளூ ஸ்டாரை வச்சுட்டு தான் அவர் வேறொரு லோகத்துக்கு போகிறாரு. அந்த லோகத்துக்கு பேர் தான் பித்ருலோகம். ஓகே, த வேர்ல்ட் ஆஃப் ஆன்சஸ்டர்ஸ். ஆன்சஸ்டர்ஸ்னால் பித்ருக்கள். ஓகே, இப்போது இந்த பித்ருலோகங்கிறது மோட்சத்துக்கும், அதாவது ஹெவனுக்கும் சித்தலோகத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த பித்ருலோகம். அதாவது நம்ம பூலோகத்துக்கு தொட்டு அடுத்து, அதாவது பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் சித்தலோகம். அந்த சித்தலோகத்துக்கு அடுத்தது பித்ருலோகம். பித்ருலோகத்துக்கெல்லாம் தாண்டி தான் மோட்சம், ஹெவன். ஓகே, இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பித்ருலோகத்துக்கு போகிறார். அந்த ப்ளூ ஸ்டார் வழியாக ப்ளூ ஸ்டார் மேலே உட்காந்து பித்ருலோகத்துக்கு போகிறார். பித்ருலோகத்தில் போனால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆன்சஸ்டர்ஸை பார்க்குறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்திரலோகத்தில் சந்திரலோகத்துல எல்லாம் ஆளுங்களை பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஒரே வயசு, எல்லாருமே யங்காக இருக்காங்க, யௌவன பருவத்தில் இருக்காங்க, எல்லாருமே அழகாக இருக்காங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே பஞ்சங்கிறது கிடையாது, ஒன்று இல்லைங்கிறது கிடையாது. அதனால் யாருக்கும் கவலைங்கிறது கிடையாது. அவங்க வாட்டுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க முகத்துல எல்லாம் ஒவ்வொருத்தவங்க முகத்துலேயும் அவ்வளோ தேஜஸ், உடம்புலேருந்து அப்படியே சக்தி பரவுது, வெளிச்சம் பரவுது, உடம்பெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களை தான் இத்தனை லோகத்தில் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த பித்ருலோகத்தில் அவருக்கு அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதா தோணலை. பல தரப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அதாவது ஆன்சஸ்டர்ஸ்குள்ளே நம்ம மூதாதையருக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் எப்படின்னா, இந்த பூமியில் இருக்க என்ன வித்தியாசங்களோ அதே வித்தியாசங்கள் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது அங்கேயும் ரொம்ப ரிச்சு பணக்காரவங்க இருக்காங்க, ஏழைங்க இருக்காங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க இருக்காங்க, நல்ல குணங்கள் உள்ளவங்க இருக்காங்க, சாதாரணப்பட்ட மனுஷன் மாதிரி இருக்காங்க, மனுஷங்களோட குணங்களோடு இருக்காங்க, நல்ல குணங்களே இல்லாதவங்களும் இருக்காங்க. ஓகேயா? அப்போது இந்த பூமியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் பித்ருலோகத்துலேயும் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் அவர் சொல்கிறது எனக்கு கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா இப்போது இங்கே இந்த உலகத்திலேருந்து ஒரு பணக்காரன் இறந்து போனான்னா அவன் அங்கே பணக்காரனாகவே அங்கே பித்ருலோகத்தில் வசிக்கிறான். ஒரு பரம ஏழையாக இங்கே இருக்கவன் செத்து போனான்னா என்ன, அவன் அங்கே போயும் பரம ஏழையாக இருக்கான். ஓகே, அதனால்தான் இந்த பூலோகத்தில் இருக்க வித்தியாசங்கள் வேறுபாடுகள்லாம் அங்கேயும் தெரியுது அப்படிங்கிறார்.
ஆனால் முக்தானந்தா என்ன சொல்கிறாரு, பொதுவாக பார்க்க போனால் இந்த பூமியில் இருக்கிறத விட அவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. இந்த பூமியில் இருக்கிறத விட எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ முக்தானந்தா சின்ன வயசில் இந்த உலகத்தில் பார்த்தவங்கெல்லாம் இப்போ பித்ருலோகத்தில் இருக்காங்களாம். எனக்கு அவங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறார். மொத்தத்தில் இது ஒரு யுனீக் வேர்ல்டு அப்படிங்கிறாரு. யுனீக்னா என்ன? வேறு எதையுமே வேறு எதோடையும் அதை கம்பேர் பண்ண முடியாது, ஒத்து சொல்ல முடியாது. அதாவது இந்த பித்ருலோகம்னா சித்தலோகம் மாதிரி இருக்குது, இல்லைன்னா நாகலோகம் மாதிரி இருக்குது, நரகம் மாதிரி இருக்குது, மோட்சம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எந்த லோகத்தோடையும் ஒத்து சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு லோகமாக இருக்குது. அதில் கொஞ்சமாவது ஒற்றுமை இருக்குதுன்னா அது இந்த நம்ம பூலோகத்தோட கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறார். அப்போ இதுதான் இந்த பித்ருலோகத்தோட வர்ணனை. ரெண்டாவது, இதில் இன்னொன்று முக்தானந்தா சொல்கிறாரு, நம்ம இந்த பித்ரு தர்ப்பணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, நம்ம கொடுக்கறதெல்லாம் அவங்கள போய் சேருது அப்படின்னு சொல்கிறார். இதில் முக்தானந்தா சொல்கிறதோட எனக்கு 100% நான் ஒத்து போகிறேன். ஓகே, அதனால் இந்த இடத்துல என்னோடய சொந்த அபிப்பிராயத்தையும் இங்கே உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஓகேயா? அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதாவது முக்தானந்தா என்ன சொல்கிறாருன்னா, பித்ருக்களுக்கு நம்ம அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்யும்போது, தர்ப்பணம் கொடுக்கும்போது அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க, அதை அவங்க சாப்பிட்றாங்க. அது ரொம்ப சூட்சும வடிவத்தில் அவங்கள போய் சேருது, அவங்க அதை சாப்பிட்றாங்க, திருப்தி அடைகிறாங்க, அது அவங்களோட சந்ததிகளான நம்மளை வாழ்த்துறாங்க அப்படின்னு முக்தானந்தா சொல்கிறார். அது இதில் எந்த டவுட்டும் இல்லைங்க, எல்லா அளவு டவுட்டு கிடையாது. நான் என் கண்ணால் பார்த்ததுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் நீங்கள் எப்போவுமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, அவர் முக்தானந்தா என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு ஃபுட்டு எப்படி போய் சேருதுன்னா, நம்ம சொல்கிற மந்திரங்கள் வழியாக போய் சேருது. சிலவங்கள்லாம் மந்திரங்களையில சொல்லாமல் சும்மாவே நம்ம பிண்டம் வைக்கிறோம். அப்படி இருந்தால் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம்ல. இப்போ எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அப்போ இறந்து போன பித்ருலோகத்தில் இருக்க என்னோடய அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, அப்பாவோட அம்மாவுக்கு, என்னோடய குருவுக்கு, அந்த மாதிரி இறந்து போன குருவுக்கு அப்படின்னு நான் எல்லாரையும் பேர் சொல்லி இந்த பிண்டம் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிண்டத்தில் உள்ள சக்தி அவங்களுக்கு போய் சேருது. ஸோ ஒன்று மந்திரம் சொல்கிற மந்திரம் வழியாக போய் சேரும். எனக்கு மந்திரம்லாம் ஒன்றும் தெரியாது, நானே எல்லா அமாவாசைக்கும் வீட்டில் தான் பிண்டம் வைக்கிறேன். ஓகே, சந்தோஷம். அது அவங்கள போய் சேருது. நம்ம சொல்கிற பிரார்த்தனை வழியாக அது அவங்கள போய் சேருது. ஓகே, இப்போது தமிழ்நாட்டில் அமாவாசைக்கெல்லாம் ரொம்ப ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகள்லையுமே நம்ம பிண்டம் வைக்கிறோம், படையல் போடுறோம். அது ரொம்ப விசேஷமாக தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். நானும் அதை எல்லா மாதமும் அமாவாசைக்கு நானே எங்கள் வீட்டில் செய்வேன். ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. நம்ம அமாவாசைக்கு காலையில் எழுந்திரிக்கிறோம், வீடு வாசல் தெளிப்போம், ஆனால் அன்றைக்கி கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் கோலம் போடக்கூடாதுன்னா, அன்னைக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டில் பார்ப்பாங்க, ஏதாவது அவங்களுக்கு எதாவது படையல் கொடுக்குறோமான்னு. அப்படி பார்க்கும்போது இந்த கோலம் போடுறது அதாவது கோலம் போடுறது எதுக்குன்னா நம்மளோட ஹாப்பினஸ்ஸை காமிக்க, அது சந்தோஷம். பொங்கலுக்கு பெரிய கோலம் போடுறோம், மார்கழி மாதம் மொத்தம் கோலம் போடுறோம், தீபாவளிக்கு கோலம் போடுறோம், ரங்கோலி போடுறோம். அதெல்லாம் நம்மளோட சந்தோஷத்தை காமிக்குது. அப்போது அமாவாசைக்கு மட்டும் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, அதாவது சேடாக இருக்கோன்னு காமிக்கிறதுக்கு இல்லை.
அதாவது நம்ம எப்போவுமே துக்கத்தில் மூழ்கி இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இல்லை. பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அதாவது நம்ம வந்து அவங்களோட பிரிவால் நம்ம மனசுலேயும் ஒரு துக்கம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எனக்கு 4-5 குருமார்கள் இருக்காங்க. அதில் வந்து சத்குரு, யோகீஸ் ராஜா அவங்கெல்லாம் வந்து இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது, கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு நான் ஃபாலோ பண்ணுற 5-6 குருமார்களில் ஒரு குரு என்ன சொல்கிறாரு, இந்த பித்ரு தர்ப்பணம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அதனால் அவர்கிட்ட நான் சண்டை போடவோ போய் ஆர்கியூ பண்ணவோ போகிறதில்ல. அவரோட வியாக்கியானம் என்னென்னா, பித்ருலோகங்கிறது நம்மளை விட உயர்ந்த லோகம். அப்போது நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கவங்க நம்மளை விட உயர்ந்த லோகத்தில் இருக்க நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு, பித்ருக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரோட வாதம். அப்படியே இருக்கட்டும், ஓகேயா. ஆனால் எனக்கு பித்ருக்களுக்கு பிண்டம் வைக்கிறதுல விசுவாசம் உண்டு, நம்பிக்கை உண்டு. எல்லா மாதமும் நான் செய்வேன். அது ஒன்று. இப்போ அந்த குரு வந்து ஏன் பித்ருக்களுக்கு பிண்டம் கூடாதுன்னு இல்லை, அது வேஸ்ட்டு. ஏன் அந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு அவர். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதை ஆன்சர் சொல்கிறார்ல, நம்ம வந்து நம்மளோட உயர்ந்த நிலையில் இருக்கவங்களுக்கு நம்மளால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு. அதாவது இப்போ ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்கி வருமானம் 30,000 மாதம் சம்பளம் வாங்கி எப்படியோ தொடச்சிக்கோன்னு கஷ்டப்பட்டு இஎம்ஐ எல்லாம் வாங்கி ஒரு குடும்பத்தை ஓட்டுற ஒரு ஆள், நான் போய் முகேஷ் அம்பானிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஃபைனான்ஷியலாக உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லிட்டா, நீங்கள் சொல்கிறீங்களா, நான் பண்ணுறேன், இல்லைனா அதானிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் பொருந்தும்? அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் சாதாரண லோகத்தில் இருக்கோம். நம்ம வந்து நம்மளை விட உயர்ந்த உலகத்தில் இருக்க நம்ம மூதாதையர்களுக்கு இங்கே சோறு வைக்கிறதுனால, பிண்டம் வைக்கிறதுனால அவங்கள ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு என்னோட ஒரு குரு சொல்கிறாரு. அதில் அது வந்து அந்த விஷயத்தை நான் அப்படியே அதை விட்டுடுவேன்னா அவரோட போய் ஆர்கியூலாம் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை உண்டு, அதனால் நான் செய்வேன். ஓகே, அது ஒரு விஷயம். இன்னொன்று, சத்குரு ஒரு தடவை சொல்லி, அவரோட வீடியோவிலேருந்து தான் நான் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு நம்ம அமாவாசைக்கு மட்டும் நம்ம பிண்டம் வைக்கிறோம், தர்ப்பணம் பண்ணுறோம்? ஏன் பௌர்ணமிக்கு பண்ணலை, ஏன் சஷ்டிக்கு பண்ணலை, ஏன் ஏகாதசிக்கு பண்ணலை, ஏன் பிரதோஷத்துக்கு பண்ணலை? அப்போது நம்மளோட ரிஷிமார்களும் முனிமார்களும் அமாவாசைக்கு பிண்டம் வைக்கிறது, அமாவாசைக்கு தான் பிண்டம் வைக்கணும், ஒரு மாதத்தில் ஒரு நாள், அந்த நாள் உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் பிண்டம் வைங்கன்னு சொல்லதுக்கு அர்த்தம் உண்டு. அது என்ன அர்த்தம்னா, சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த முன்னோர்கள்லாம் இந்த சந்திரனோட கிரணங்கள், சந்திர கிரகணம் இல்லை, சந்திரனோட கிரணங்களிலிருந்து வர்ற சக்தியை தான் அவங்க தினமும் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்களாம். ஆனால் அமாவாசைக்கு அந்த சந்திரனோட சக்தி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா. அதனால தான் அமாவாசைக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிண்டம் வச்சோம்னா, அதில் அவங்கள பிண்டம் வச்சு அவங்கள நினச்சி மனசுருகி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணோம்னா நம்ம வைக்கிற சாப்பாடு அவங்களுக்கு போய் சேருது. அவங்க அதை சாப்பிட்டு, அதாவது ரொம்ப சூட்சுமமான விதத்தில் அவங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, அன்றைக்கி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு மனசு நிறையுது. அப்போ அவங்களோட சந்ததிகளான நம்மளை வாழ்த்துறாங்க. அது ரொம்ப முக்கியம். நிறைய வீட்டில் பாருங்கள், இந்த பித்ரு தோஷம் இருக்குது. அதாவது இந்த நாகதோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது. இந்த தோஷங்கள்லாம் வந்து கரெக்டான விஷயம். இந்த பித்ரு தோஷங்கிறது சிலவங்க வீட்டில் பாருங்கள், பொம்பளை பசங்கள்லாம் 25 வயசு இல்லை, 35 வயசு 40 வயசு ஆனால் கூட கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆகுனவங்களுக்கு சிலவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் அந்த வீட்டில் பஞ்சம், சிலவங்க வீட்டில் நிம்மதியே இல்லை, எப்போ பாரு சண்டை, சிலவங்க வீட்டில் எப்போ பாரு வியாதி.
ஒருத்தவங்க போவாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் 10 நாள் படுப்பாங்க, வந்தோடனே அடுத்த ஆள் போவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிரந்தரமான கஷ்டங்கள் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பித்ரு தோஷம். அவங்க நம்ம பித்ருக்கள் நம்மளை சாபம் இட மாட்டாங்க. பித்ரு சாபம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளாம் அவங்களோட சந்ததிகள். அதனால் அவங்க நம்மளை சபிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட மனசு வேதனைப்படும். அவங்க மனசு வேதனைப்பட்டால் அது நம்மளுக்கு இந்த மாதிரி பல குழப்பங்களை குடும்பத்தில் உண்டாக்கும். ஓகேயா? ஸோ நான் எல்லா அமாவாசைக்கும் இது பண்ணுவேன், தர்ப்பணம் பண்ணுவேன். நீங்களும் அது பண்ணணுங்கிறதான் என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது ஒன்று. அப்போ இதெல்லாம் தான் அதை பற்றி என்னோட பர்சனலான ஒப்பீனியனையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நான் வேறொரு குருகிட்ட போயிருந்தேன். நான் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். அவர் காலையில் 4 மணிக்கு எங்களையெல்லாம் குளிச்சுட்டு வர சொன்னார். ஹோமம் வளர்த்தார். ஹோமம் வளர்த்ததுக்கப்புறம் 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அவர் முன்னாடி உட்கார வச்சு பித்ரு தோஷம் இருக்கா இல்லையான்னு அவர் பார்த்து சொன்னார். அப்போது ஒரு 50-60 பேர் அந்த ஆசிரமத்தில் இருந்தோம். அன்னைக்கு ஒரு 3 நாள் கேம்பு நடத்தினார். அதில் ஒரு 40 பேரை தோஷம் இருக்குதுன்னு தனியாக தள்ளி உட்கார சொல்லிட்டார். சிலவங்களுக்கு தான் தோஷம் இல்லைன்னார். அப்போ என்னோடய டர்ன் வந்தது. நான் போய் அவர் முன்னாடி உட்காந்தேன். அவர் இப்படியே பார்த்துட்டு சொன்னார், உனக்கு எந்த பித்ரு தோஷமும் இல்லைம்மா, நீங்கள் இந்த பக்கமாக உட்காருங்க அப்படின்ட்டார். அப்போ நான் நினச்சேன், மாதம் நம்ம போடுற அந்த சின்ன இத்தினோண்டு உருண்டை பச்சரிசி சாதம், எள், நெய், தண்ணி, துளசி, இதுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிடுச்சு. ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் வைக்கிறது நல்லது. அப்போது இதெல்லாம் தான் இதில் முக்கியமான விஷயங்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம், முக்தானந்தா என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி முக்தானந்தா சொல்கிறாரு, சரி உன் பையன் யூஎஸில் இருக்கான், அவன் டாலர்ஸில் பணம் அனுப்புகிறான், உங்கள் அக்கௌண்ட்டில் நேராக இந்தியன் ரூபியாக மாறி விழுகுது. எப்படி விழுகுது? அதில் விசுவாசம் இருக்குல்ல உனக்கு. உங்களுக்கு அதில் விசுவாசம் இருந்தால் நீங்கள் கொடுக்குற பிண்டம் வழியாக உங்களோட பித்திருக்கள் சாப்பிட்றாங்கங்கிறத ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்க? நீங்கள் அது உங்கள் மகன் அங்கே டாலரில் போடுறது எந்த டியூப் வழியாக இங்கே விழுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அங்கே டாலரில் டெபாசிட் பண்ணுறாங்க, இங்கே இந்தியன் ருப்பியில் உங்கள் அக்கௌண்ட்டில் வருது. அது மாதிரி தான் இந்த பித்திருக்களுக்கு கொடுக்குற தர்ப்பணம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதில் நான் என்னோடய பித்திருக்களை எல்லாம் நான் என் கண்ணால் அங்கே பார்த்தேன், நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு போய் சேருதுன்னு எனக்கு புரியுது, அதனால் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, அப்போ நம்ம இந்த பூலோகத்துக்கு மிருத்யுலோகம்னு பேர். மிருத்யுன்னா என்ன? அதாவது இந்த லோகத்தில் இந்த பூமியில் பிறந்தவன்லாம் இறக்கணும் ஒரு நாள். அப்போ நம்மளாம் இறக்க போகிறவங்க, அந்த உலகத்துக்கு பேர் தான் மிருத்யுலோகம். ஆனால் அது பிருத்யு லோகம் அப்படிங்கிறாங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இந்த உலகம் எவ்வளோ சத்தியமோ அவ்வளவு உண்மையானது பித்ருலோகமும். அதை என் கண்ணால் பார்த்தேன். அதனால் அதில் உங்களுக்கு இனிமேல் எந்த டவுட்டும் வேண்டாம். பித்ருலோகம்ங்கிற ஒரு இடம் இருக்குது, நம்ம மூதாதையர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று விஷயம், இது என்னோடய அபிப்பிராயம். அதாவது இந்த நம்ம இறந்த பித்ருலோகத்துக்கு போகிறோம். பித்ருலோகத்தில் கொஞ்ச நாள் இருப்போம். ஏன்னா அங்கேயும் நமக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது, செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுக்காக நிறைய ஆத்மாக்கள் காத்திருக்காங்க. பெரிய க்யூ இருக்கான். அது ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்தோம், இங்கே கர்மாக்கள் செஞ்சோம். அதாவது பாசிட்டிவ் கர்மா, நெகட்டிவ் கர்மா. அதில் 3 விதமான கர்மாக்களை பற்றியெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. அப்போ இந்த சஞ்சித கர்மாவில் இன்னும் நம்ம கழிக்க வேண்டிய கர்மாக்கள் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நல்லது கெட்டது 2 இருக்குது. அப்போ அந்த கர்மாக்களை எல்லாம் அந்த சஞ்சித கர்மாவோட பாக்கியை கழிக்கிறதுக்கு திருப்பி இந்த உலகத்துக்கு தான் தீரணும்.
திருப்பியும் இந்த பூமிக்கு வரணும், திருப்பியும் இந்த மனுஷ ஜென்மம் எடுக்கணும். மனுஷ ஜென்மத்தை ரொம்ப மட்டமான சஞ்சித கர்மானா மிருகங்களாவோ செடிகளாவோ திருப்பியும் நம்ம பிறக்கணும். அப்போது அப்படி பிறந்தாதான் அந்த சஞ்சித கர்மா கழியும். அப்போது பிறக்கிறதுக்காக நிறைய ஆத்மாக்கள் இந்த பூலோகத்துக்கு வந்து ஜென்மம் எடுக்கிறதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓகே, ஸோ பித்ருலோகத்தில் அந்த டென்யூர் முடிஞ்ச உடனே அடுத்தது இந்த பூமிக்கு வர்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த காலத்திலே சொன்னாங்க, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது. நம்ம இந்த மனுஷ ஜென்மம் பாழ் ஜென்மம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் மனுஷ ஜென்மம் எடுக்க முடியும். ஆனால் மனுஷ ஜென்மம் நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் அதில் மனுஷ ஜென்மம் எடுத்து மனுஷனாக நம்ம வாழ்கிறோங்கிறது தான் பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பொய்யடா அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, இல்லைங்கல்ல இந்த உடம்பை பற்றி. ஆனால் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் அது மாதிரி இந்த உடம்பை வச்சுட்டு தான் நமக்கு நம்மளோட ஜீவாத்மாவை உணர முடியும். இவ்வளோ உடம்பில் நடக்கிறது முக்தானந்தா சொல்கிறார். குண்டலினி சக்தி அவேக்கன் ஆகுது, குண்டலினி சக்தியை எழுப்புது, அதை ஒவ்வொரு சக்கராசா போகுது. குண்டலினி சக்தி சகசிராரத்தில் போய் அங்கே இருக்க சிவனோட ஐக்கியமாகுது. அப்போ உடம்புல என்னெல்லாம் நடக்குதுன்னு பேஜாக எழுதி வச்சுருக்காரு. அப்போது அதெல்லாம் நடக்கணும்னா சிவசக்தி ஐக்கிய ரூபம் நமக்கு கண்ணில் தெரியணும்னா, நம்ம மனசு நம்ம ஆத்மாவோடு லயிக்கணும்னா, நம்மளோட ஜீவாத்மாவை உணரணும்னா, செல்ஃப் ரியலைசேஷன் முக்தி கிடைக்கணும்னா இந்த உடம்பு நமக்கு அவசியம். அதனால தான் எத்தனையோ பேர் தவம் கிடக்கிறாங்க அங்கே மேலே உலகத்தில். இங்கே பூமிக்கு வர்றதுக்காகவும் இந்த மனுஷ உடம்பு எடுக்கிறதுக்காகவும் மனுஷ ஜென்மம் எடுக்கிறதுக்காகவும். ஸோ நம்ம இந்த ஜென்மத்தை பாழாக்கக்கூடாது. நமக்கு கிடைச்ச ஜென்மத்தை, நமக்கு கிடைச்ச டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த உடம்பை நல்லா பேணி காத்து இந்த உடம்பு வச்சுட்டு இந்த உடம்பு முகாந்திரம் நமக்கு முக்தி கிடைக்கிற வழியை பார்க்கணும். ஓகே, அதுதான் எனக்கும் சொல்கிறதுக்கு இருக்குது. எல்லோரும் நல்ல விதத்தில் சிந்திச்சு பாருங்கள். இது வரைக்கும் தர்ப்பணம் போடாதவங்க, அதில் நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் கூட போட்டுடுங்க. எவ்வளவோ செய்கிறோம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ விரயங்கள் பண்ணுறோம், என்னவெல்லாம் பண்ணுறோம். நம்ம பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஒரு அமாவாசைக்கு காலையில் வெறும் வயிற்றில் குளிச்சுட்டு அந்த ஒரு பிண்டம் வைக்கிறதுல என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? அதை இனிமேலாவது எல்லோரும் செய்யணுங்கிறது தான் என்னோடய ஆசை, விருப்பம். நன்றி, நமஸ்காரம்.